சுந்தரம் என்ன பண்ணுறாரு, பொன்னி எப்படியாவது வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், இப்படியே இருந்தால் அவள் இங்கே தங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அதன்படி வந்து விடுதலை பத்திரத்தில் வந்து சைன் வாங்குறதுக்காக பொன்னிக்கிட்ட வந்து அந்த விடுதலை பத்திரத்தை கொடுக்குறாரு. நீ எத்தனை நாள் இந்த வீட்டை விட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் இன்னும் 3 மாதத்தில் 90 நாளில் நான் உண்மையை நிரூபிக்கிறேன் அப்படின்லாம் வீட்டை விட்டு போயிடுறேன்றாங்க. அப்படின்னா இதை எல்லாமே இந்த விடுதலை பத்திரத்தை நான் எழுதியிருக்கேன், இதில் வந்து சைன் பண்ணு, இது வந்து விவாகரத்து பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து சுந்தரம் வந்து அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து பொன்னிக்கிட்ட கொடுக்குற. பொன்னி அதை கையில் வாங்குறாங்க. நீ சைன் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா இதை பார்த்து சந்திரசேகர், நீ சைன் பண்ணாத பொன்னி அப்படின்றாரு. பொன்னி அப்படியே பார்க்குறாங்க. என்ன மாப்பிள்ளை இதெல்லாம், ஏன் மாப்பிள்ளை இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வேறு வழி இல்லை, எதுவும் இல்லைல்ல, அதனால் இப்படி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னோடனே என்ன ஜெயா இது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஜெயா வந்து மாப்பிள்ளை சொன்னது கரெக்டு தான், இவ சைன் பண்ணி கொடுத்துட்டு போட்டோம், அப்போ தான் நிம்மதி இந்த வீட்டுக்கு, இவ ஒழிஞ்சாதான் நிம்மதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் சொன்னது என்னப்பா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட சேர்ந்து எப்பவும் போல் வந்து பேசுகிறாங்க பவானி. உடனே வந்து சந்திரசேகர் எவ்வளோ தடுத்து பார்க்குற, இருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கையை காட்டுறாங்க. சக்தி வந்து என்ன பேசுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. உடனே வந்து இங்கே பாருங்கள், சைன் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதானே, நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. இங்கே பாருங்கள், இது நான் பண்ணி கொடுத்துட்டேன், அதே மாதிரி 90 நாளில் நான் உண்மையை கண்டிப்பாக நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை பார்த்து அப்படியே சக்தி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து மாப்பிள்ளை எப்படியோ அவள் சைன் பண்ணிட்டா, இதுக்கப்புறம் உங்களுக்கு அவள் பிரச்சனையே இருக்காது, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வரவே வராது மாப்பிள்ளை, நீங்களும் ஒரு சைன் இதை பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன, இதுக்கப்புறம் வந்து அவளை ஒழிச்சிடலாம், அப்புறம் நம்ம மாப்பிள்ளைக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியை பார்க்குற. பிரீத்தி சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. நம்ம சக்தி, நீங்கள் என்ன மாமா நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் மனசில் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க, இதில் சைன் போடுறேன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன மாப்பிள்ளை நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துன்னு அமைதியாக பேசாமல் தானே இருந்தீங்க, இப்போ என்னமோ இப்படி பேசுகிறீங்க அப்படின்னோடனே, வேறு என்ன பேசுகிறது உங்ககிட்ட, நீங்கள் பண்ண அதிர்ச்சியிலேருந்து நான் ஒன்றும் மீளவே முடியல, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள், நான் இதெல்லாம் சைன் போட மாட்டேன், அதே மாதிரி பொண்ணையும் அவன் நல்லவன் நிரூபிப்பா, நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அப்படி சொல்லிட்டு போகிறாரு. சக்தி வந்து பொண்ணுக்கிட்ட வந்து நியாயம் கேட்குறாரு. ஏன் பொண்ணு இப்படிலாம் பண்ண, எதுக்காக சைன் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லிட்டு. உடனே வந்து நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் அமைதியாக தானே இருந்தீங்க சைன் பண்ணும்போது அப்படின்னோடனே, இல்லை பொண்ணி இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நான் அதிர்ச்சியாக இருந்தேன் பொண்ணி, அவங்க என்ன பேசிகிட்டு இருந்தாங்க அதனால நான் எதுவும் பேச முடியல அது தானே சொல்ல வரீங்க. இல்லை பொண்ணி நான் அது சொல்ல வரல, பின்ன நீங்கள் அமைதியாக இருந்தால் சைன் பண்ணி தானே கொடுத்தாகணும், அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உங்கள் வாழ்க்கையும் சரி என் வாழ்க்கையும் சரி அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க, அதனால் சைன் பண்ணி கொடுத்துட்டு என்ன தப்பு இருக்குது, நான் எப்படியும் நிரூபிச்சுட்டு நான் இந்த வீட்டில் இருக்க போகிறேன், எப்படி இந்த வீட்டை விட்டு நான் போக தானே போகிறேன், அதான் சைன் பண்ணி கேட்டாங்க, சைன் பண்ணி கொடுத்துட்டேன், நீங்களும் அமைதியாக தானே இருந்தீங்க அப்படின்றாங்க. இல்லை பொண்ணி நான் ஏன் அமைதியாக இருந்தேன்னா, இங்கே பாருங்கள், பேச வேண்டிய இடத்துலையோ பேச வேண்டிய வந்து விஷயமோ நீங்கள் பேசுறதே கிடையாது, அதுக்கப்புறம் வந்து நான் இப்படி பண்ணல பொண்ணி அப்படி பண்ணல பொண்ணி அப்படி சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருப்பீங்க, தயவு செய்து இதெல்லாம் பேசாதீங்க சக்தி. இங்கே பாரு பொண்ணி, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன், நீ எக்காரணம் கொண்டும் சரி என்னை விட்டு பிரிஞ்சு போகவே முடியாது, அப்படி நீ கனவுல கூட நினைக்காது, அது நடக்காது. இல்லை சக்தி, நான் இந்த உண்மை முடிச்சுட்டு நான் உண்மை எல்லாருக்கும் நிரூபிச்சுட்டு நான் இங்கேருந்து போக தான் செய்வேன் அப்படின்றாங்க. அதையும் பார்க்கலாம் பொண்ணி, என்னை விட்டுட்டு நீ போக முடியாது பொண்ணி, நீ உண்மையை நிரூபித்தாலும் சரி நிரூபிக்க முடியலனாலும் சரி என்னை விட்டு நீ பிரிஞ்சு போகவே முடியாது, நீ என் கூட தான் இருக்கிற, என் கூட தான் இருக்கணும், புரியுதா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு அப்படியே பொண்ணு இப்படி முறைச்சி பார்க்குறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுறாங்க. பிரீத்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சக்தி இப்படி முடிவு பண்ணியிருக்கான், அதுவும் வந்து பொண்ணியை வந்து கூடவே இருக்கணுன்றா, இவன் என்ன முடிவில் இருக்கான்னு ஒன்றுமே புரியலையே, சக்தி கூட நம்ம நெருங்கி பழகினா மட்டும்தான் அவன் மனசை மாற்ற முடியும், நம்ம இப்படியே ஒதுங்கி தான் இருக்கணும், சக்தி மனசை மாற்றத்துக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே சுந்தரம் வந்து அப்படியே வந்து பார்த்துட்டு யோசிச்சுட்ருக்காரு. உடனே பிரீத்தி வந்து அண்ணா உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம் பேசணுன்னான்றாங்க. என்ன விஷயம் வந்து பிரீத்தி அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் வந்து பண்ண விஷயம் இன்றைக்கி உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு, உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ்னான்றாங்க. பரவாயில்லன்றாரு.